என் அக்கா வீட்டுக்காரர் தான் என்னை மேரேஜ் பண்ணிட்டாரு. என் அக்கா இறக்கும்போது என் அக்கா பையன் பெரிய பையன் வந்து 3 வயசு தான். 5 வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து மருமகனுக்கு இறக்கப்பட்டு என்னை 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் என் அக்காவை கல்யாணம் பண்ணும்போது நான் 4 வயசு பொண்ணு. அப்போ 6 வருஷம் 7 வருஷம் கழித்து அவர் என்னை மறுபடியும் 2ஆம் தரமாக என்னை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. என் அக்கா பையனை, சொந்த அக்கா பையனை வளர்க்கணுன்றதுக்காக எவ்வளவோ எதிர்பார்ப்பில் நான் வாழ்க்கையை அடியெடுத்து வச்சேன். எதுவுமே நடக்கலை. அவர் இப்போ இல்லை, 20 வருஷம் ஆச்சு. அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அஃபிஷியல் ஒர்க்குக்காக. இப்போ எனக்கு 48 வயசு. என் அக்கா பையன் மேரேஜ் பண்ணி இன்றைக்கி அவன் செட்டில் ஆகிட்டான். இன்றைக்கி நான் பெத்த பிள்ளையோட, ஒரே பிள்ளை எனக்கு, நான் பெத்த பிள்ளையோட தான் இருக்கேன். அவர் சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் மாற்றலான்னு. சார், அவருக்காக நான் 13 வருஷம்தான் அவர் கூட வாழ்ந்தேன். எனக்காக அவர் ஒரு இடத்துல கூட எனக்காக அவர் வந்து வாழ்க்கை வாழவே இல்லை. மாமானே கூப்பிட்டு பழகுனதுனால அவர் தான் என்னை ஹோல்டு பண்ணுவார்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் நான் தான் அவரை ஹோல்டு பண்ணி கொண்டு போனேன். அஃபிஷியல் விஷயத்துக்காக அவர் பண்ணின விஷயம், என் அக்கா மாமா எல்லாம் அம்மாங்க முதல் கொண்டு அஃபிஷியலுக்காக ஒருத்தவங்க சூசைட் அட்டன் பண்ணுவாங்களா? என்னாச்சு, பெரிய ஏஜ்டு போலீஸ் கேஸ் கொடுத்தோங்க சார். போலீஸ்காரங்க வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க, என்னம்மா ஏஜ் டிஃப்ரெண்ட்டாமே, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு.